நற்பேறு பெற்றோர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16, திருவசனங்கள் 19 - 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர்: தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம்: மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உண்டு. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர்: அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம்: மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர்: அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம்: அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். If they will not listen to the prophets, they will not be convinced, even if someone should rise from the dead. இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரர்களே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் கிரெகரி த கிரேட், த பெரிய சிங்கராயர் என்பவருடைய வார்த்தைகள்: ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டோல்ட் so that nobody may apologize because of their ignorance. தங்களது அறியாமையினால் வருந்தக்கூடாது என்பதற்காக இவைகள் சொல்லப்பட்டன. பல சமயங்களில் நாம் ஒரு சாக்கு போக்கை கடைபிடிப்போம். ஐயோ, எனக்கு தெரியாதே, தெரிந்திருந்தால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேன், அல்லது தெரிந்திருந்தால் இப்படி இந்த விதியை மீறி இருக்க மாட்டேன் என்று சொல்வது மிக மிக சாதாரணமான ஒரு பழக்கமியல். ஏன் இப்படி செய்ய எனக்கு தெரியாது. 15 வயசுல பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுக்கணும், கொடுக்கல. 10 வயசுலேயே கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? நேரம் இல்லை, தெரியாமல் போச்சு. அது எப்படி தெரியாமல் போகும்? 15 வயசு வரைக்கும். போலீஸ்காரரு யாராவது ராங் சைடில் பிடிச்சாருன்னா, ஐயோ எனக்கு தெரியாது, இந்த பக்கம் ஒன்வேன்னு எனக்கு தெரியாது. தெரியாது என்பது
நீ மீறிய செயலுக்கு ஒரு சாக்குப்போக்காக அமையுமே தவிர அது நியாயப்படுத்தாது. அதனால் அது சரி என்று சொல்ல முடியாது. சரி, பரவாயில்ல, தெரியல, இல்லை, தெரிந்திருக்க வேண்டும். அது போக்குவரத்து விதிகளோ அல்லது சமூகத்தின் விதிகளோ, அரசு விதிகளோ, நிறுவனத்தின் விதிகளோ, கோவில் விதிகளோ எதுவாக இருப்பினும் அதை நான் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு தெரியாது என்பது ஒரு காலும் எனக்கு சாதகமான பதிலாக அமையாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். Blessed is the man who trusts in the Lord, whose hope is the Lord. எரேமியா 17:7 அதுதான் இன்றைய தியான பாடலாகவும் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற உறுதியான நம்பிக்கை, ஸ்ட்ராங் ஃபெய்த், ஸ்ட்ராங் ட்ரஸ்ட். அதற்கு என்ன ஒரு படம் போடப்படும்? நம்பிக்கைக்கு நங்கூரம். நங்கூரம் என்பது கடலிலே கப்பல் நிலையாக நிற்பதற்கு நீண்ட சங்கிலிகளை இணைத்து ஆழத்தில் போடுவார்கள். அது போய் மணலில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டும். 4-5 இடங்களிலே கப்பலுக்கு அருகில் இந்த நங்கூரத்தை இறக்கினால் அது போய் மணலில் சிக்கிக்கொண்டு இந்த கப்பலை ஆடாமல் அசையாமல் இருக்க உதவும். அப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், Jesus kept quiet about the rich man's name, but gave a name to the poor man. The rich man's name was well known around, but God kept quiet about it. The other's name was lost in obscurity, but God spoke it. 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று ஏழை லாசர், இன்னொன்று பணக்காரன். ஏழை லாசருக்கு பெயர் இருக்கிறது, பணக்காரனுக்கு பெயர் இல்லை. இதுதான் இறைவனுடைய திட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. அவருடைய ஒரு நிலுவையில் திட்டத்தில் இறைவன் இப்படி கணிக்கிறார். நீ ஏழையா பணக்காரனா என்பது அல்ல, உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை பொறுத்துத்தான். இயேசு ஏழைக்கு பெயர் கொடுத்தார், பணக்காரனுக்கு இல்லை. பணக்காரனை பற்றி அக்கம் பக்கத்தார் தெரிந்திருந்தனர், ஆண்டவர் அதை பற்றி அமைதியாக இருந்தார். ஆனால் ஏழையின் பெயர் அவனியில் மறைந்திருந்தது, ஆனால் இறைவன் அதை பற்றி பேசினார். அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் உனக்கு தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உலகிற்கு உன்னை தெரியாது. செல்வம் செல்வதற்காகவே சேர்த்து பதுக்குதல் தீமையில் தீமை. மிக அழகாக திருக்குறள் கூறுகின்ற வார்த்தைகள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. காசு பணம் இல்லையா, இந்த உலகத்தில் கஷ்டம். அதே போல நீ புண்ணியங்களை சேர்த்து வைக்கவில்லையா, அருள் இல்லையா, மறு உலகில் உனக்கு கஷ்டம். அதைத்தான் இந்த ஏழை பணக்காரன் ஓமை நமக்கு எடுத்துரைக்கிறது நற்செய்தியில். அதை நன்றாக செவிமடுப்போம். 10 இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து வாழத் தெரிந்தால் வானகம் திறக்குமே. 10 இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து வாழத் தெரிந்தால் வானகம் திறக்குமே. கவலை பகிர பகிர குறையும், மகிழ்ச்சி பகிர பகிர அதிகரிக்கும். இதுதான் இயல்பு. ஆகவே நாம் எதை பகிர்கிறோமோ நிச்சயமாக அதற்கு பிரதிபலன் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற வார்த்தைகள், ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய கைமாறு பெறாமல் போகாய், நிச்சயமாக அதற்கும் கைமாறு பெறுவாய்.
என்ன செயலை செய்தாயோ அந்த செயலுக்காக உனக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு படியளப்பார். Not that you won or lost, but how you played the game. வெற்றி தோல்வி என்பதில்லை, எவ்வாறு விளையாடினாய் என்பதே தேவை. வெற்றி ஒருவருக்கு, தோல்வி இன்னொருவருக்கு. வெற்றி ஒரு குழுவுக்கு, தோல்வி இன்னொரு குழுவுக்கு. இது இயல்பு. ஆகவே எப்படி விளையாடினாய்? முழுமையாக விளையாடினாயா? எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் பிளே என்பதை போன்று எல்லோரும் சேர்ந்து விளையாடினீர்களா? அதில் என்ன தெரியுமா இருக்கும்? நிறைய பார்க்குறோம் கிரிக்கெட்டில். கேம் பெட்டிங், காசு வாங்கிறது, அதுக்காக நடந்து கொள்வது, இப்படி பல ஊழல்கள். எப்படி விளையாடினாய்? நேர்மையாக உன்னுடைய திறமையை காட்டி விளையாடினாயா? என்னுடைய கடமை என்ன, எப்படி விளையாட வேண்டும் என்பதற்கு தகுந்தாற்போல் ஈடு கொடுத்து விளையாடினேனா? ஆகவே இந்த விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது அல்ல, எப்படி விளையாடப்பட்டது. 10 ஊனமுற்ற பிள்ளைகள், அவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கப்படுகிறது. 10 பேரையும் வச்சு ஓட விடுறாங்க. ஒரு 4-5 அடி போனதும் ஒரு பிள்ளை விழுந்துருது கீழே தரையில். நாம இருந்தால் என்ன செய்ப்போம்? நீ விழுந்தா விழு, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு ஓடி இருப்போம். அந்த மீதி 9 பிள்ளைகளும் ஓடலை. திரும்பி வந்து அந்த பிள்ளையை தூக்கி நிறுத்தி 10 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு 10 பேரும் சேர்ந்து போனாங்க. 10 பேருக்கும் 10 பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தார்கள். அரங்கமே பாராட்டியது. ஊனமுற்ற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீர்களா? நாம இருந்தால் நான் ஜெயிச்சா போதும், நான் பிரைஸ் வாங்கினா போதும் ஆணு ஓடுவோம். பத்தாவதுக்கு நம்ம சொல்லுவோம், ஓடும்போது திரும்பி பார்க்காத, நீ பாட்டு திரும்பி பார்க்காம ஓடணும். ஆனால் இந்த ஊனமுற்ற பிள்ளைகள் அல்ல. எப்படி விளையாடுகிறோம் என்பது தானே தவிர வெற்றி தோல்வி என்பது அல்ல. அதே போன்று நம்முடைய பரீட்சையும் வைத்துக் கொள்ளலாம். எப்படி நீ தேறுகிறாய்? குறுக்கு வழியில் அல்ல, திருட்டு வழியில் அல்ல, நேர்மையான வழிகளில். I shall pass through this world but once. Any good therefore that I can do, or any kindness that I can show to any human being, let me do it now and not deter it or neglect it, for I shall not pass this way again. நான் இவ்வுலகை ஒரு முறை மட்டும்தான் கடக்க முடியும். எனவே அதற்குள் என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்தல் நல்லது. அன்னை தெரேசாவின் வார்த்தைகள். It is not only hungry for a piece of bread, but hungry for love, to be known, to be taken into account. உணவுக்காக பசி மட்டுமல்ல, அன்புக்கான பசியும் கருத்தில் கொள்ள வேண்டும். உணவு, பசி, இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான தேவைகள். உணவு, உடை, உறையுள். 3 ஊ. உணவு, உடை, உறையுள், இருப்பிடம், தங்கும் இடம். இது 3ம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அதற்கு அடுத்து வரக்கூடிய தேவைகள் அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இந்த 4ஐயும் பார்க்க முடியாது. முதல் 3ஐயும் பார்க்கலாம். பார்க்கக்கூடிய அத்தியாவசியமான தேவைகள் ஒரு மனிதனுக்கு. அது பூர்த்தியான பிறகு, அது நிறைவடைந்த பிறகு அடுத்த கட்டமாக மனித மனம் இயங்குவதும் நாடுவதும் அதற்கு தேவைப்படுவதும் அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இவைகளை நாம் பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முழந்தாளர்ப்போம், செபிப்போம். Lord Jesus, you are my joy and my treasure. Make me rich in the things of heaven. Give me a generous heart that I may freely share with others the spiritual and material treasures you are given to me. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் மகிழ்ச்சியும் சொத்துமானவர். விண்ணக காரியங்களில் என்னை செல்வந்தராக்கி ஆன்ம மற்றும் நீர் அளித்த உலக காரியங்களை பிறருடன் பகிர தாராளமான மனதை எமக்கு தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஒருவனை நோக்கி
இந்த அகிலத்தை படைத்தவர் நீரன்றோ, ஆணையிடும் அது நிறைவேறும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான், என் ஊழியன் குணமடைவான். ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசு மரி சூசை லட்சியம் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். God bless you. Good morning to all of you.